அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இயேசுவின் பெயரால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய நாளிலே நமது தாய் திரு அவையானது ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்றது. இயேசு இன்றைய நற்செய்தியிலே தான் விண்ணேற்பு அடைவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை ஊக்கப்படுத்துவதை, அதே நேரத்திலே கட்டளை கொடுத்து அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். தான் செய்த பணியை தந்தையிடமிருந்து தான் கொண்டிருந்த நம்பிக்கையின் வழியாக தான் பெற்ற வல்லமையை, ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை ஆற்ற அழைப்பு விடுக்கின்றார். இந்த விண்ணேற்பு நிகழ்ச்சியானது இயேசு உயிர்த்தெழுந்து 40வது நாளிலே நடக்கின்றது. இந்த 40 நாட்களிலுமே இயேசு பல முறை சீடர்களுக்கு தோன்றி அவர்களுக்கு வெவ்வேறு விதத்திலே இறைவனுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். 40 நாட்கள் இயேசு தன்னுடைய பணிவாழ்வின் தொடக்கத்தில் நோன்பு இருந்தார் என்று பார்க்கின்றோம். விண்ணேற்புக்கு முன்பாக வருகின்ற 40 நாட்களையும் நாம் பார்த்தோம் என்றால் அதற்கு ஏறக்குறைய நிறைய பொருத்தங்கள் இருப்பதை நாம் காணலாம். அதாவது இயேசு 40 நாட்கள் நோன்பிருந்து இறை தந்தையிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொண்டார். தூய ஆவியின் வழியாக அந்த பணியாற்றுவதற்கான சக்தியை பெற்றார். பேய்களை ஓட்ட குணப்படுத்துகின்ற வல்லமையை பெற்றார். அர்த்தமற்ற ஆசைகளிலிருந்து விடுபட்டு அடிமைத்தனத்தை வெற்றி கொண்டார். இதைத்தான் இயேசு அந்த 40 நாளும் பெற்றார். அதையே சீடர்களும் பெற்று வாழ தூய ஆவியை பெற்றவர்களாக இறை தந்தையின் வல்லமையை பெற்று வாழவும், பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும், இவ்வுலக ஆசைகளிலிருந்து அவர்கள் முழுவதுமாக விடுபட்டவர்களாய், அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானின் தீயவனின் அடிமைத்தனத்திற்கு அவர்கள் தங்களை கையளிக்காமல் இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்கு தங்களை கையளித்து வாழ அவர்களை தயாரிக்கின்றார். அதாவது இயேசுவினுடைய இந்த கட்டளையானது வெறுமனே நான் உங்களுக்கு சொல்கின்றேன் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. நான் செய்ததை நீங்கள் செய்யுங்கள். இது ஒரு தொடர் ஓட்டம். நாம் ஓட்டப்பந்தயத்திலே தொடர் ஓட்டப்பந்தயம் பார்த்திருப்போம். ஏறக்குறைய ஒரு 4-5 பேர் இருப்பார்கள். அவர்கள் ஒருவர் கொண்டு வந்ததை அடுத்தவர் எடுத்து செல்ல வேண்டும். இடையில் ஒருவர் அதை ஓட தயங்கினாலும் அந்த ஓட்டமானது முழுமை பெறாது. அதை போன்றுதான் அன்புக்குரியவர்களே, இயேசு விட்டு சென்ற அந்த பணியை சீடர்களுக்கு கொடுத்தார். சீடர்கள் நிறைவாக அந்த பணியை செய்தார்கள். அது முதற்கொண்டு திருத்தூதர்கள் வழியாக, திருத்தந்தைகள் வழியாக, ஆயர்கள் வழியாக, குருக்களின் வழியாக இன்று இறைமக்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த தொடர் ஓட்டத்திற்கான பணி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தூய ஆவியை பெற்றவர்களாக வாழ, அந்த ஆவியின் வழியாக கடவுளுடைய வல்லமையை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதே போன்று பேய்களை ஓட்ட, குணப்படுத்த. பேய்களை ஓட்டுவது, குணப்படுத்துவது என்பது வெறுமனே இறை பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, இறை மக்களாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி. நம்பிக்கையோடு இயேசுவின் பெயரால் நாம் வேண்டினால் அது கட்டாயம் நிறைவேறும். நம்பிக்கையோடு நாம் பேய்களை ஓட்ட முடியும். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது நோய்களையும் நாம் குணமாக்க முடியும். அதே நேரத்தில் இறுதியாக இவ்வாறு நம்பிக்கை வாழ்விலே வாழும் பொழுது இவ்வுலக ஆசைகளை, அர்த்தமற்ற ஆசைகளை துறந்து, பாவங்களுக்கு, இவ்வுலக ஆசைகளுக்கு, பலவீனங்களுக்கு நாம் அடிமையாகி விடாமல் நாம் வாழ. எனவே இந்த வாழ்வு என்பது, இந்த தொடர் ஓட்டம் என்பது தனிமையான வாழ்வு அல்ல, தனிமையான ஓட்டம் அல்ல. தூய ஆவியானவர் நம்மோடு துணை இருக்கின்றார். எனவே அந்த தூய ஆவியானவரின் உடனிருப்பை, தூய ஆவியானவரின் வல்லமையை நாம் உணர்ந்து செயல்படும் பொழுது இயேசு செய்த அந்த அரும் பெரும் செயல்களை நாமும் நம்முடைய வாழ்வில் செய்ய முடியும். நம்பிக்கையோடு செய்வோம். இயேசு விட்டு சென்ற பணி என்பது வெறுமனே ஒரு கடமைக்காக அல்ல, மாறாக இயேசுவினுடைய அந்த மீட்பு திட்டத்தில், இறை திட்டத்தில் நாமும் பங்காளிகளாக இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து, இயேசு அன்று கொடுத்த கட்டளை சீடர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் இந்த இறை அன்பு பணியிலே நம்பிக்கையோடு செய்வோம், செயல்படுத்துவோம். இறை ஆசிரை பெற்று மகிழ்வோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.